பெரம்பூரில் வரும் 13ஆம் தேதி சட்டமன்ற அலுவலகத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சரும் அத்தொகுதி எம்எல்ஏவுமான விஜய் அவர்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். ஓவர் டு யூ. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று இன்று அரசமைத்திருக்கிறது. இந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்த நிலையில தற்போது பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருக்கிறார். இந்த நிலையில பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பல்வேறு வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டு தயார் நிலையில இருக்கிறது. இந்த நிலையில நாளை மறுதினம் திங்கட்கிழமை மாலை 3 மணிக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் சென்று திறந்து வைக்க இருக்கிறார். மக்கள் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. ஏற்கனவே பெரம்பூர் மக்கள் பயன்பாட்டிற்காக பிரத்யேக செயலி ஒன்று அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. அந்த பிரத்யேக செயலி அறிமுகம் செய்யும் நிகழ்வும் அன்றைய தினமே திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பெரம்பூர் மக்கள் அளிக்கக்கூடிய புகார்கள் நேரடியாக ஒரு டேஷ்போர்டின் மூலமாக முதலமைச்சர் அலுவலகத்திற்கு தனி கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதத்தில் அந்த பிரத்யேக செயலி என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அன்றைய தினமே பெரம்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு நியாய விலை கடையில புதிதாக விண்ணப்பித்திருக்கக்கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுடைய ரேஷன் அட்டை 45,000 பயனாளிகளுக்கு புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணிகள் துவங்கி வைக்கப்பட இருக்கிறது. அந்த அரசு நிகழ்ச்சியும் பெரம்பூர்ல இருந்து அன்றைய தினமே துவக்கி வைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில வெற்றி பெற்றதற்கு பிறகாக பெரம்பூர் செல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் பெரம்பூர் மக்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கும் நிகழ்வுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சர் ஆனதற்கு பிறகாக பெரம்பூருக்கு செல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் வரக்கூடிய திங்கட்கிழமை மாலை 3 மணிக்கு பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்க இருக்கிறார். நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.